ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சனி பெயர்ச்சியில துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2026 சனி பயிற்சி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025வது வருஷமே சனி பகவான் பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதா சொல்லப்படுது. திருநள்ளார் திருத்தலத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான பிரீதி சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூஜை புனஸ்கார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் செய்யப்படுது. இப்படி இருக்கும் பொழுது இந்த சனி பயிற்சி துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே சனி பகவான் பாப கிரகமாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பாப கிரகம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அசுபஸ்தானத்துக்கு வரும் பொழுது, அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்புக்கு சனி பகவான் துலா ராசிக்கு மிகப்பெரிய உயரத்தை கொடுக்க போகிறார். அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்தில் நஷ்டப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்கு அவமானப்பட்டீங்களோ, நல்லவராக இருந்து கூட தேவையில்லாத கெட்ட பேர் வந்ததோ அதுவெல்லாம் அடியோடு விலகி மிகப்பெரிய ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகுது. சனி பகவான் பாப கிரகம் அல்லது அசுப கிரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அசுப கிரகமாகிய சனி பகவான் அசுப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது லட்சுமி ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைச்சிருது. ஆக ருண ரோக சத்துரு ஸ்தானத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் தேவையில்லாத மருத்துவ தொந்தரவுகளிலிருந்து அடியோடு நிவர்த்திகள் கொடுக்கும். எவ்வளவு பெரிய நோய் இருந்தால் கூட அந்த நோய்க்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக சனி பயிற்சி அமையும். அதே மாதிரி எதிரி, அதாவது எதிரிகள் உதிரியாகக்கூடிய, எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய, ஒரு சில எதிர்ப்புகள் சமாதான தூது விடக்கூடிய அல்லது எதிரிகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஏற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் துலா ராசிக்கு அமைகிறாரு. பொதுவாகவே துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு நேர்மை அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதாவது என்னை பொறுத்தளவுக்கு நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை கூர்மையாக கடைபிடிக்கக்கூடிய ராசிகளில் துலாம் ராசி மிகப்பெரிய முதன்மையாக அங்கம் வகிக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி நேர்மையாக இருந்து கூட அந்த நேர்மைக்கு தகுந்த நல்லது நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, துவண்டு போயிருப்பீங்க இல்லையா. துலா ராசியை சேர்ந்த நிறைய பேர் நல்லவங்களாக இருந்து கூட இந்த வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை வாழ முடியாத, சராசரி வாழ்க்கை வாழ முடியாத, தேவையில்லாத சங்கடங்களை கடந்த காலங்களில் எதிர்கொண்டு இருந்தீங்க அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான சங்கடங்கள் வரும் பொழுது தேவையில்லாத நபரெல்லாம் தகுதியான சில பேர் அறிவுரை சொன்னால், ஆலோசனை சொன்னால் கேட்டுக்கலாம். தகுதியே இல்லாதவங்கள்லாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியது, தகுதியே இல்லாதவங்கள்லாம் தாறுமாறான ஒரு ஐடியா கொடுக்கறது, இந்த மாதிரியான கடந்த காலங்கள் கசந்த காலமாக இருந்தது. ஆனால் வசந்த காலங்களாக மாறக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையே மறுஜென்மம் எடுத்த மாதிரி மிகப்பெரிய மார்க்கங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இந்த சனி பயிற்சி அமையப் போகுது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது அதிர்ஷ்ட சனி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஒவ்வொரு ஸ்தானங்களில் ஒவ்வொரு ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, விரயச்சனி, பாதச்சனி, ஜென்மச்சனி அப்படிங்கிற பல்வேறு அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது அதிர்ஷ்ட சனி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் எடுத்துக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இதே சனி பகவான் துலா ராசிக்கு அதிகபட்ச நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. ஒரு சில ராசிகளுக்கு அதிகபட்ச கஷ்டங்களை கொடுப்பாரு, ஒரு சில ராசிகளுக்கு உன்னதங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. எதனால துலா ராசிக்கு உன்னதம் கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆனானப்பட்ட அந்த சனி பகவானுக்கே துலாம் ராசி தான் உச்ச வீடாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் சொச்சமில்லாத நன்மைகளை மிகப்பெரிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லோருமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அகில உலகத்தில் வளம் வரக்கூடிய பாக்கியத்தை நலமாக கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழி
பழமொழிக்கு ஏற்ப மிகப்பெரிய நன்மைகளை நேர்மையான வகையில், நேர்த்தியான வகையில் கீர்த்தி அப்படிங்கிற புகழ் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வருமானம் அப்படிங்கிறத விட சமுதாயத்துக்கு தேவையான தான தர்மங்களை செய்யக்கூடிய அளவுக்கு வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பாரு. பொது சேவைகளில் ஈடுபடக்கூடிய, கோயில் திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய, ஒரு சில கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய, இருக்கிற கிராமத்தில் கிராமத்து தலைவர், பஞ்சாயத்து தலைவர் ஆகக்கூடிய, அல்லது இருக்கிற ஏரியாவில் நகரத்தில் பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய, சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய, அல்லது உத்தியோக உயர்வு கிடைக்காம இருந்துருவீங்களே சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய, அடிமை தொழில் என்ற அம்சத்திலிருந்து சொந்த தொழில் என்ற அம்சத்துக்கு ஆரோக்கியமான அற்புதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி அமையும். சூப்பர் சார். துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் மேன்மை அடைவாங்க? பொதுவாகவே சனி பகவான் நமக்கு சாதகமாக இருந்துன்னு வைங்களே, நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் அமையும். அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம், நிச்சயமான விஷயம். இருந்தாலும் கோச்சார ரீதியாக சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருந்தால் கூட, உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது சனி பகவான் பாதிக்கப்பட்டோ, அல்லது மற்ற கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டோ, அல்லது லக்னாதிபதி பாப கிரகங்களால் பீடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா கோச்சார ரீதியான கிடைக்கக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக தடைபடும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி கோச்சார ரீதியாக நன்மை இருந்து கூட உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு உண்மை இல்லாமல் இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்களை தகர்த்தெறிவதற்கு, அல்லது தாங்கி பிடிப்பதற்கு, அல்லது இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து தற்காத்து வருவதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிற அற்புதம் நிச்சயமாக கை கொடுக்கும். யாராக இருந்தாலும், ஒருவர் எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், அவர் வழிபடுகிற அந்த தெய்வத்தின் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக அற்புதமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிரந்தரமான உண்மை. அந்த வகையில் துலா ராசியை சேர்ந்தவங்க, ஏற்கனவே நேர்மையாக இருக்கக்கூடிய நீங்கள், ஏற்கனவே நேர்மையை நேசிக்கக்கூடிய நீங்கள், நல்ல செயல்கள் மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற கங்கணம் கட்டி இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய இந்த சனி பயிற்சி காலத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் பெண் தெய்வத்த கோயிலில் காலை நேரத்தில் விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணுவது, வழிபாடு பண்ணுவது சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், காலை நேரத்தில் துலா ராசிக்கு ஏதாவது தோஷம் வந்தது அப்படின்னா மதியத்துக்கு மேலே இறங்கு பொழுதில் மாலை நேரத்தில் பிரார்த்தனை பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம். ஆனால் துலா ராசிக்கு மிகப்பெரிய யோக காலமாக இருக்கிறதுனால, சனி பயிற்சியாகக்கூடிய இந்த காலம் ஏக காலமும் யோக காலமாக இருக்கிறதுனால நீங்கள் மாலை நேரத்தில் அர்ச்சனை பண்ண வேண்டியதில்லை. காலை நேரத்தில் சூரிய உதயமாகக்கூடிய மதியம் உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய மதிய நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பெண் தெய்வத்த கோயிலில் உங்களுடைய நாமாவளியில் அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணால் போதும். முடிஞ்சால் ஒரு விளக்கேற்றி வைக்கலாம், நல்லெண்ணெய் விளக்கேற்றி, அல்லது சுத்தமான பசு நெய் கிடச்சிது அப்படின்னா பசு நெய்யில் விளக்கேற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு பிராபலங்கள் இருந்தாலும் பிரபஞ்சங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். சூப்பர் சார். துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பரிகாரம் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.